அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்போ நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா நல்லா தேவனோட நல்ல ஐக்கியத்தில் இருப்போம். நல்ல விசுவாச ஜபத்தில் ரொம்ப ஐக்கியமாக இருப்போம். சமீபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அநேக இடர்கள் உண்டாகும். ஜெபம் பண்ணுறதுக்கும் வேத வாசிப்புக்கும் எல்லாமே ஒரு சோர்வு உண்டாகும். நம்மை குறித்த அடிக்கடி ஒருவேளை ஆண்டவருடைய விசுவாசம் நம்ம விலகிட்டோமோ, முதல்ல மாதிரி நம்மளால் முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணோன்னா நமக்கு வார்த்தை கிடைக்க மாட்டேன்து, வேதம் வாசிக்கணும்னா அதுக்கும் முடியல. இது எல்லாமே இடையில வரும்போது நமக்கு எப்பவும் ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மனபாரமாக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சந்தோஷத்தில் குறைவு வர்ற மாதிரி தெரியும். ஆண்டவரோடு இருக்கும்போது எனக்கு நல்லா இருந்தால் இப்போது சமீபமாக முடியல, ஒருவேளை உலகம்தான் என்ன இப்படி மாற்றிடுச்சோ, இது எல்லாம் வரும். ஆனாலும் இங்கே வார்த்தை என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விட்டு நம்ம விலகி போயிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அவருக்குடனே ஐக்கியமாக இருப்பதற்காக தான் நம்மை அழைத்த தேவன். அப்போ அழைக்கிறார் என்றால் நம்ம மீது ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் தன்னுடைய குமாரன் மூலியமாக தான் அதை நிறைவேறணும். அப்படி இருக்கும்போது நம் ஐக்கியத்திலிருந்து விலகும்படியாக காரியங்கள் உலகத்திலிருந்து நமக்கு உண்டாயிருந்தாலும் நம்மளோட விசுவாசம் மட்டும் ஒரே காரியம், என்னை அழைத்தவர் அவர், தேவன் தான் என்னை அழைத்தார். அந்த ஒரு விசுவாசத்தில் வரும்போது நமக்கு இந்த பலவீனங்கள், நம்மளோட சோர்வு இருக்கு இல்லையா, நம்மளோட சமாதானம் எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் சமீபமாக. இது எல்லாமே சரி, தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்திலும் சரி நம்மளை உயர்த்தும்படியாகத்தான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வசனத்தின் நீங்கள் அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களோட பேசும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் மீண்டுமாக புதிய ஒரு பலன் பெறவர்களாக அந்த வார்த்தை, அந்த வசனம் ஆண்டவர் உங்களோட பேசுன மாதிரியே தான் உணர்வீங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய காரியத்தை விட, நீங்கள் சோர்ந்து போன காரியத்தை விட 2 மடங்காக உங்களோட விசுவாசம் பலப்படும். ஏனென்றால் பலவீனத்திலிருந்து பலன் கொடுப்பவர் தான் நம் தேவன். இப்போ நம்ம எதில் பலவீனமாக இருந்தாலும் நம்ம விசுவாசத்தில் நம்ம இடையில் இந்த காரியங்கள் வந்தது. ஆனாலும் மீண்டுமாக தேவன் வார்த்தையின் மூலமாக நம்மளோட கரங்களை பிடித்து நம்மளை உயர்த்தினார். அதனால் இந்த காரியம் பார்த்திங்கன்னா இந்த சஞ்சலம் உண்டாக இருக்கும். ஜெபம் பண்ண முடியல, ப்ரேயர் பண்ண முடியலன்னு அமைதியாக இருங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே நன்மை செய்கிறவர் தான் தேவன். அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு வசனத்தின் மூலமாக அவங்களை உயர்த்த போகிறார். இதற்காக தேவனுக்கு எப்போவுமே சரி ஒரே வார்த்தை, நாம் இந்த காரியத்துக்கு நம்ம வரல,
நம்மளை அழைத்தவர் தான் தேவன். என்ன காரியத்துக்கு அழைத்தார் தெரியாது. அப்போது அவர் காரியம் நிறைவேறுவதற்காக நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். அந்த ஒரு விசுவாசத்தோடு இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக தேவ வார்த்தை அவர் உங்களோட பேசுவார். சரி, இந்த நாளுக்கு ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.